கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய முதல் பிரச்சனை என்ன? எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காததுதான் முதல் பிரச்சனையே. அருமையானவர்களே கவனியுங்கள், அன்புதான் விசுவாசத்தையே இயக்குகிறது. அருமையானவர்களே கவனியுங்கள், தேவனை அறிகிற அறிவுக்குள்ளேதான் சகலவிதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு அடங்கி இருக்கிறது. எனவே புதிய ஏற்பாடு நம்மை நீதிமான் என்று தான் சொல்லுகிறதே தவிர நம்மை நீசன் என்று சொல்லவில்லை. நம்முடைய தேவன் ஜீவனை எடுக்கிற தேவன் அல்ல, நம்முடைய தேவன் நமக்காக ஜீவனையே கொடுத்தது. இருதயத்தை காத்துக்கொள்ளாமல் விசுவாசத்தை செயல்படுத்த முடியாது. நம்முடைய தேவன் நம்மை வியாதியாக்குகிறவர் அல்ல, நம்முடைய தேவன் நம்மை சுகமாக்குகிறவர். விசுவாசம் எங்கே இருந்து வேலை செய்யும்? விசுவாசம் மன்னிக்கிற இருதயத்திலிருந்து தான் வேலை செய்யும். அருமையானவர்களே கவனியுங்கள், பரிசுத்தமுள்ள இருதயத்திலிருந்து தான் விசுவாசம் வேலை செய்யும். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 99:8 எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரிகட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல் ரோஹி, யெகோவா ஈரே, யெகோவா ரோகி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா சபயோத், இமானுவேல், இயேசு, யெகோவா ஷிக்கேனு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவராலே என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வாறு நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு ஒவ்வொன்றாய் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே ஒரு சில நாமங்களை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்து தியானித்தோம். கடந்த 3 வாரங்களாக யெகோவா சபயோத் என்கிற நாமத்தை குறித்து நாம் பார்த்து தியானித்தோம். அவர் நாமம் யெகோவா சபயோத், அவர் சேனைகளின் கர்த்தர் என்கிற இந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இன்னொரு நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற நாமம் என்னவென்று சொன்னால், எல் நாஷா என்கிற ஒரு நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எல் நாஷா அல்லது எல் நாஷாக் என்று சொல்லுகிறார்கள். சிலர் யெகோவா எல் நாஷாக், யெகோவா எல் நாஷா என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். எனவே இந்த நாமத்தை குறித்து இன்றைக்கு நாம் தெளிவாய் பார்க்க போகிறோம். மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். சங்கீதம் 99:8 எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருக்கிறீர். நீர் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அவர் எப்படிப்பட்ட தேவனாயிருக்கிறார்? அவர் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவன். நம்முடைய தேவன் கல் நெஞ்சம் படைத்த ஒரு தேவன் கிடையவே கிடையாது. அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் மன்னிக்கிறதில் தயை பெருத்தவர் என்று. அவர் யாராம்? அவர் மன்னிக்கிறதிலே தயை பெருத்தவர் என்று வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 7வது வசனம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன்
தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அவர் மன்னிக்கிறதற்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? தயை பெருத்தவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் யார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறாரே தவிர அவர்கள் மரித்து போக வேண்டும், அவர்கள் அழிந்து போக வேண்டும், அவர்கள் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று தேவன் விரும்புவது கிடையவே கிடையாது. அருமையானவர்களை கவனியுங்கள். துன்மார்க்கன் செய்யக்கூடிய அந்த செயல்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? வெறுக்கிறார், அருவருக்கிறார். ஆனால் துன்மார்க்கனை கர்த்தர் என்ன செய்யறது கிடையாது, வெறுக்கிறது கிடையவே கிடையாது. துன்மார்க்கன் மனம் திரும்ப வேண்டும், அவன் ரட்சிக்கப்பட வேண்டும், அவன் சபைக்கு வர வேண்டும், அவன் நன்றாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆகவே இங்கே நாம் தெளிவாய் பார்க்கிறோம், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராயிருக்கிறார். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராயிருக்கிறார். ஆமென். வாசிப்போம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். இங்கே நான் பார்க்கிறோம், மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? மீறுதல்களை மன்னிக்கிறதிலே இவருக்கு ஒப்பானவர், ஒப்பான தேவன், ஒப்பான கடவுள் இந்த உலகத்தில் யாரும் கிடையவே கிடையாது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னிக்கிறதில் நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. மன்னிக்கிறதிலே இவர் தான் டாப். எல்லாம் இருக்கிறீங்களா? மன்னிக்கிறதுல யார் தான் டாப்பு? இவர் தான் டாப்பு. சில சொல்றாங்க அவர் அந்த துறையில் ரொம்ப டாப்பாக இருக்காருங்க, இவர் இந்த துறையில் ரொம்ப டாப்பாக இருக்கிறாங்க, இவர் இந்த பிஸ்னஸில் ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், மன்னிக்கிறதுல யார் டாப்பாக இருக்கிறா? மன்னிக்கிறதுல நம்ம தேவனை போல டாப்பானவர் யார் கிடையவே கிடையாது. ஆமென். மன்னிக்கிறதற்கு இவர் தயை பெருத்தவராயிருக்கிறார். மன்னிக்கிறதற்கு, மீறுதல்களை மன்னிக்கிறதற்கு தேவரீர் உமக்கு ஒப்பானவர் யார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நெகேமியாவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வெகுவாய் மன்னிக்கிறவர் என்று. எப்படி மன்னிக்கிறவராம்? அவர் வெகுவாய் மன்னிக்கிறவர், அவர் சீக்கிரமாய் மன்னிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தாராளமாய் மன்னிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் பாருங்க, மற்ற மொழிபெயர்ப்புகளிலெல்லாம் எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், அவர் மன்னிப்பதற்கு தாராளமான மனதை உடையவராய் இருக்கிறார் என்று பாருங்க மற்ற மொழிபெயர்ப்புகளிலே வந்திருக்கிறது. அவர் மன்னிக்கிறதிலே எப்படிப்பட்டவராம்? தாராள மனதுடையவராம். பாருங்க, இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க, மன்னிப்பாங்க, ஆனால் தாராளமாக என்ன செய்ய மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க. ஏதோ சரி மன்னிச்சு தொலையணுமே, மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்ட்டு அப்படி சும்மா ஏதோ ஒரு சொன்னதுக்காக சொல்லுவாங்களே தவிர, ஆனால் பாருங்க மனப்பூர்வமாக என்ன செய்ய மாட்டாங்க, மன்னிக்க மாட்டார்கள். ஆனால் பாருங்க சத்திய வேதத்தில் நான் பார்க்கிறோம், அவர் மன்னிப்பதில் தாராள மனதை உடையவராய் இருக்கிறார் என்று. ஆகவே நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால், அவர் வெகுவாய் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். வாசிப்போம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமல் அவரிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமல் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய
நீர் அவர்களை கைவிடவில்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், நெகேமியா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர் வெகுவாய் மன்னிக்கிறவர். அவர் எப்படி மன்னிக்கிறவர்? அவர் வெகுவாய் மன்னிக்கிறவர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய தேவனை போல மன்னிக்கிறதிலே இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியவே முடியாது. எனவே நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால் அவர் மன்னிக்கிற தேவன், மன்னிக்க தயை பெருத்த தேவன், வெகுவாய் மன்னிக்கிறவர். மன்னிக்கிறதிலே அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாரு கிடையவே கிடையாது. ஆமேன். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், மன்னிக்கிறதிலே என்னுடைய தேவனுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஆமேன். அது மாத்திரமல்ல, மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்கிற இந்த இடத்திலே எல் நாசாக் என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சிலர் எல் நாசா என்று சொல்லுகிறார்கள், சிலர் எல் நாஷாக் என்று சொல்லுகிறார்கள், சிலர் யெகோவா எல் நாஷாக், யெகோவா எல் நாஷா என்றெல்லாம் பாருங்க இந்த இடத்துல வருகிறது என்று சொல்லுகிறார்கள். ஓகே, எப்படியும் சரி. நம்முடைய தேவன் யார்? அவர் மன்னிக்கிற தேவனாய் என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார். சரி, எல் நாஷா அல்லது எல் நாஷாக் என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் என்று சொன்னால் மன்னிக்கிற தேவன் என்று அர்த்தம். ஆமென். மன்னிக்கிற தேவன் என்று அர்த்தம். மன்னிக்கும் குணத்தை உடைய தேவன் என்று அர்த்தம். மன்னிக்கும் குணத்தை உடைய கிறிஸ்து இயேசு என்று அர்த்தம். எனவே நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால் அவர் ஒரு முறைக்கு மேல் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு முறைக்கு மேல் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். சிலர் பாருங்க, ஒரு முறைக்கு மேல என்ன செய்ய மாட்டாங்க? மன்னிக்க மாட்டாங்க. இங்க வர திருப்பி தப்பு செஞ்சுட்டு வந்து என்ன செய்ய மாட்டேன்? மன்னிக்க மாட்டேன். இந்த ஒரு டைம் தான் உனக்கு சான்ஸ் கொடுப்பேன், இந்த ஒரு டைம் தான் உனக்கு வாய்ப்பு கொடுப்பேன். அடுத்த முறை தப்பு செஞ்சுட்டு வந்துட்டு நீ மூஞ்சில என்ன செய்யாத, முழிக்காத, மன்னிப்பேன்றலாம் கண்ணாபுல கூட என்ன செஞ்சிடாத, நினைச்சிடாத. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இதை கவனியுங்கள். நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால் அவர் ஒரு முறைக்கு மேல் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் 10 முறைக்கு மேலே மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் 100 முறைக்கு மேலே மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் 1000 முறைக்கு மேலே மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் 10,000 முறைக்கு மேலே மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் லட்சத்துக்கு அதிகமான முறை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் கோடி முறைக்கு மேலே அதிகமாய் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நாமம் எல் நாஷா, அவர் நாமம் எல் நாஷாக், அவர் நாமம் யெகோவா எல் நாஷா. ஆமென். ஒரு முறைக்கு மேலே அதிகமாய் மன்னிக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென். ஒரு முறை பாருங்க, பேதுரு என்ற சீஷன் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, நான் என்னுடைய சகோதரனை எத்தனை முறை மன்னிக்கணும்? எத்தனை முறை மன்னிக்கணும்? சரி, அதோட நிறுத்திருந்தா சரி. ஆண்டவர் பதில் சொல்லியிருப்பாரு. ஐயா முந்திரி கொட்டல்ல அவரே பதில் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்? 7 முறை நான் மன்னித்தால் போதுமல்லவா என்று அவரே பதில் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாரு, 7 முறை கிடையாது, 70 முறை, 70 முறை மன்னிக்கணும்னு சொல்றாரு. 7 49, 490 முறை. ஒரு நாளைக்கு எத்தனை முறை மன்னிக்க சொல்றாரு? 490 முறை. உங்களால் மன்னிக்க முடியுமா? ஒரு நாளைக்கு 490 முறை உங்களால் மன்னிக்க முடியுமா? ஒரு செகண்டுக்கு ஒரு முறை மன்னிச்சாலும் எத்தனை செகண்ட் கணக்கு பண்ணி பாருங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? 490 முறை மாத்திரம் கிடையாது, வாழ்க்கையே மன்னிக்கிறது தான். வாழ்க்கையே எப்படிதான்? மன்னிக்கிறதா. அதைத்தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் என்ன சொல்றாரு? தம்பி நல்லா கவனி, நான் இந்த உலகத்தை டெய்லி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? மன்னிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்றாரு. பரலோக தகப்பன், பரலோக தந்தை அவர் மன்னித்து கொண்டே இருக்கிறார். திருத்துருத்தின் 2ஆம் நபராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் நாங்கள் என்ன செய்து கொண்டே இருக்கிறோம்? இந்த உலகத்தை என்ன செய்து கொண்டே இருக்கிறோம்? நாங்கள் மன்னித்து கொண்டே என்ன செய்கிறோம்? இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே சத்திய வேதத்திலிருந்து நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நாமம் எல் நாஷா, அவர் நாமம் எல் நாஷாக்,
அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே ஒரு முறைக்கு மேலே அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். 10,000 முறைக்கு மேலே அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். 1,00,000 முறைக்கு மேலே அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். கோடிக்கு மேலே அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ எத்தனை முறை வேணாலும் தப்பு செய்யலாமா பாஸ்டர்? எத்தனை முறை வேணாலும் பாவம் செய்யலாமா? கர்த்தர் கோடி முறைக்கு மேலே மன்னிக்கிறாருன்னா ரொம்ப வசதியாக போச்சு. கர்த்தர் பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் என்ன செய்யலை, கொடுக்கலை. நீங்கள் பாவம் செய்கிறீங்க வர்றீங்க, கர்த்தர் மன்னிக்கிறாரு. நீங்கள் பாவம் செய்யறீங்க வர்றீங்க, கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, கர்த்தர் மன்னிக்கிறாரு. இப்படியே பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்டு, பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்டு இப்படியே போனீங்கன்னா எது முடிஞ்சு போயிடும்? வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அப்புறம் எங்கிட்ட நல்ல வாழ்க்கை வாழ்றது, அப்புறம் எங்கிட்ட சுகமுள்ள வாழ்க்கை வாழ்றது, பாருங்க செழிப்பான வாழ்க்கை வாழ்றது, ஐஸ்வர்யமுள்ள வாழ்க்கை வாழ்றது, வாழ்க்கை வாழ்றதுக்கு எங்கள் வயசு இருக்குமா? ஆகவே கர்த்தர் பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ்ல என்ன செய்யல, அவர் கொடுக்கல. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டு வருகிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் யார்? அவர் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நாமம் யெகோவா நாஷா. அவர் மன்னிக்கிற தேவன். ஆமென். அவர் பாருங்க மன்னித்து கொண்டே இருக்கிறார் ஜனங்களை. ஆகவே நம்முடைய தேவன் இன்னார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இருதயம் அன்பினால் என்ன செய்கிறது? நிறைந்து வழிய ஆரம்பிக்கிறது, வாயிலே துதி வர ஆரம்பிக்கிறது. என்னுடைய தேவன் யார்? என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்ட தேவனை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். அறிந்து கொள்கிறது மாத்திரமல்ல, நாமும் அப்படிப்பட்டவர்களாக என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? மாற ஆரம்பிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஸ்டைல் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மாற ஆரம்பிக்கிறது. ஆமென். எல்லா பகை உணர்வுகள், வெறித்தனங்கள், பழி வாங்க வேண்டும் என்ற அந்த உணர்வுகள் எல்லாம் பாருங்க வெளியேற ஆரம்பிக்கிறது. வாழ்க்கை பாருங்க ஐஸ்வர்யமுள்ள வாழ்க்கையாக, செழிப்புள்ள வாழ்க்கையாக, நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையாய் மாற ஆரம்பிக்கிறது. ஆகவே நம்முடைய தேவன் யார்? அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். சரி, நம்முடைய தேவன் எதை மன்னிக்கிறார்? நம்முடைய தேவன் எதை மன்னிக்கிறார்? நம்முடைய தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார், நம்முடைய அக்கிரமத்தை மன்னிக்கிறார், நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிறார், நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறார், நம்முடைய தவறுகளை என்ன செய்கிறார்? அவர் மன்னிக்கிறார். ஆமென். வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் முதல் 25வது வசனம் வரைக்கும். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்லுவதோ, எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், இருந்தால் ஒரு முறை வாசிக்கிறது நல்லது, என்ன நடக்குது என்பதை குறித்து. இங்கே கர்த்தர் பாவியான ஒரு மனுஷனுடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்து அவனை குணமாக்குகிறதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம்.
கர்த்தர் மன்னிக்கிறார். மன்னித்த மாத்திரத்திலே இந்த மனுஷன் சுகமடைகிறான். ஆமென். அப்ப நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால், பாவத்தை மன்னித்து நம்மை குணமாக்குகிற தேவனாய் என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார். சத்தியவேதத்தில் நான் பார்க்கிறோம், சங்கீதம் 103 அது அடுத்த வாரத்திலே வாசிக்க போகிறோம். அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. எதை மன்னித்து? உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. வாசிப்போம், தேவை என்று சொன்னால் கூட வாசிப்போம். சங்கீதம் 103 சங்கீதம் 3 வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இங்கே நான் பார்க்கிறோம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. அங்கே நான் வாசித்த லூக்காவின் சுவிசேஷத்திலே பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். அப்பர் கர்த்தர் எதை மன்னிக்கிறார் என்றால், பாவங்களை மன்னிக்கிறார், அக்கிரமங்களை மன்னிக்கிறார், மீறுதல்களை மன்னிக்கிறார், குற்றங்களை மன்னிக்கிறார், குறைகளை மன்னிக்கிறார், தவறுகளை மன்னிக்கிறார். அவர் நாமம் எல்நாஷா, அவர் நாமம் யெகோவா எல்நாஷாக். அவர் மன்னிக்கிற தேவனாய் என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார். மன்னிக்கிறதிலே, மீறுதல்களை மன்னிக்கிறதிலே நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது. அவர் வெகுவாய் மன்னிக்கிறார். அவர் மன்னிக்கிறதிலே தயை பெருத்தவர் என்பதையெல்லாம் இப்பொழுது நாம் வாசித்தோம். எனவே இங்கே இந்த வேத பகுதியிலே லூக்காவின் சுவிசேஷம் 5 அதிகாரத்திலே இந்த மனுஷனை கர்த்தர் மன்னித்து குணமாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பாவம் மன்னிக்கப்படும் பொழுது எது சுகமாகுது? வியாதி சுகமாகிறது. அப்ப பாவத்துக்கும் வியாதிக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அநேக நேரங்களிலே விசுவாசிகளுக்கு ஏன் வியாதி வருகிறது என்று சொன்னால், பாவத்தின் மித்தமாக, அக்கிரமத்தின் மித்தமாக, மீறுதல்களின் மித்தமாக வியாதி என்ன செய்கிறது? வருகிறது. அருமையானவர்களை கவனியுங்கள், எல்லா வியாதிகளுமே பாவத்தின் மித்தமாக வருது கிடையவே கிடையாது. நாம் இயற்கை விதிகளை மீறி நடக்கும் பொழுது கூட என்ன செய்யலாம்? வியாதி வரலாம். சரியா தூங்காம, சரியா சாப்பிடாம, சரியா ஓய்வு எடுக்காம, எல்லாம் இருக்கிறீங்களா? சரியா சரீரத்தை பாருங்க, அதை சுத்தம் செய்யாமல் விதமாக இருக்கும் பொழுது பல காரணத்தின் மித்தமாய் வியாதி வருகிறது. அதுல ஒரு காரணம் என்ன? பாவத்தின் மித்தமாய் என்ன செய்கிறது? வியாதி வருகிறது. கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போகும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை அள்ள தட்டும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை மீறி நடக்கும் பொழுது வியாதி என்ன செய்கிறது? வருகிறது. மீறி நடப்பதுதான் பாவம். அப்ப கர்த்தர் பாவத்தை மன்னிக்கிறார், உடனே என்ன செய்யறது? இங்கே சுகம் உண்டாகிறது. ஆமென். ஆகவே நம்முடைய தேவன் எதை மன்னிக்கிறார் என்று சொன்னால், பாவத்தை மன்னிக்கிறார், அக்கிரமங்களை மன்னிக்கிறார், மீறுதல்களை மன்னிக்கிறார், குற்றங்களை மன்னிக்கிறார், தவறுகளை மன்னிக்கிறார். அவர் நாமம் எல் நாஷா, அவர் நாமம் எல் நாஷாக், அவர் நாமம் யெகோவா எல் நாஷா. ஆமென். சரி, அவர் எவ்வளவு தூரம் மன்னிக்கிறார்? கர்த்தர் எதை மன்னிக்கிறார்னு பார்த்தோம் இப்ப, இல்லையா? இப்ப எவ்வளவு தூரம் அவர் மன்னிக்கிறார்? சத்தியவேதத்தை வாசித்து பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. அவர் எந்த அளவுக்கு மன்னிக்கிறார்னா, வேதவசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. அதில் ஒரு சில வசனங்களை மாத்திரம் இப்பொழுது இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 103:12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, எல்லாம் இருக்கிறீங்களா? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ என்று இங்க சொல்லல. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கு எவ்வளவு தூரம் சொல்லி உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா? ஒன்று தெரியும் சொல்லுங்க, இல்லை தெரியலேன்னு சொல்லுங்க. இப்படி அமைதியாக இருந்தால் என்ன? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் தெரியாதுல்ல? எனக்கும் தெரியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, கர்த்தர் எந்த அளவுக்கு மன்னிக்கிறார்னா,
மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவத்தெல்லாம் விலக்கி நம்மள என்ன செய்யறாரு? கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தகப்பன் ஒரு கல் நெஞ்சம் படைச்ச ஒரு அரக்கன் கிடையாது. அநேக சபைகளிலே கர்த்தர் கொடூரமானவர் என்பதை போல சித்தரிக்கப்பட்டு பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தரா அடிச்சிருவாரு, நொறுக்கிடுவாரு, மண்டையை பிளந்துருவாரு, லாரிக்குள்ள பிடிச்சி தள்ளிடுவாரு. இன்னைக்கு நீ பைபிள் வாசிக்கல, அதான் கர்த்தர் போட்டு தள்ளிட்டாரு. கர்த்தர் அவ்வளவு மோசமானவரா? எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணலையா, அதனாலதான் உனக்கு இது வந்துருச்சு. அதுக்காக ஜெபம் பண்ண அம்மா போயிருக்குன்னு சொல்லி யாரும் சொல்லல. இப்ப பைபிள் வாசிக்காம இருக்குன்னு சொல்லல. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை தவறாக செய்யப்படுகிறது. இன்றைக்கு சபைகளிலே பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தர் கொடூரமான ஒரு அரக்கனை போல சித்தரிக்கப்பட்டு பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தர் யார்? அவர் மீறுதல்களை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அவர் மன்னிக்கிறதிலே தயை பெருத்தவராயிருக்கிறார். அவர் மன்னிக்கிறதிலே தயை பெருத்தவராயிருக்கிறார். மன்னிக்கக்கூடிய மனதை உடையவராயிருக்கிறார். அவர் வெகுவாய் மன்னிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எதை மன்னிக்கிறார்? பாவங்களை மன்னிக்கிறார், அக்கிரமங்களை மன்னிக்கிறார், மீறுதல்களை மன்னிக்கிறார், குற்றங்களை மன்னிக்கிறார், குறையை மன்னிக்கிறார், தவறை மன்னிக்கிறார். ஆமே. சரி, அவர் எவ்வளவு தூரம் மன்னிக்கிறாரு இங்க நான் பார்க்கிறோம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ நீங்க மேற்க நோக்கி நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் எது வந்துடும்? நான் சொல்றது புரியுதா? மேற்க நோக்கி இப்ப நடந்து போய்கிட்டே இருக்கிறீங்க, எவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிருவோம்? கிழக்குக்கு மேற்குன்னு எவ்வளவு கண்டுபிடிச்சோம் சொல்லிட்டு இப்படி மேற்க நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்கிறீங்க. பூமி உருண்டை எப்படி இருக்குது? உருண்டையா இருக்குது. நீங்க இப்படி நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் எங்க வந்துருவீங்க? மறுபடியும் மேற்கு தான் நிற்பீங்க. சரி, கிழக்கு நோக்கி நடந்து போய் எவ்வளவு கண்டுபிடிச்சிருவோம் சொல்லிட்டு இப்படி கிழக்கு நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்கிறீங்க, மறுபடியும் எங்க வந்துருவீங்க? நீங்க எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் பாவத்தை உன்னைய விட்டு, உன் பார்வையை விட்டு எவ்வளவு தூரம் விலக்கி தூக்கி எறிய முடியுமோ எரிஞ்சிட்டு உன்னை அந்த அளவுக்கு நான் மன்னிச்சிருக்கிறேன். அந்த அளவுக்கு நான் உன்னை மன்னிச்சிருக்கிறேன். உணர்வுள்ள ஒரு இருதயம். கர்த்தர் யார்? கர்த்தர் எவ்வளவு தூரம் என்னை மன்னிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு புருஷன் இந்த அளவுக்கு மன்னிப்பாரா? மனைவி இந்த அளவுக்கு மன்னிப்பாளா? பிள்ளைங்க மன்னிப்பாங்களா? உறவினர்கள் மன்னிப்பாங்களா? இந்த பாரு, அடுத்த முறை வீட்டு வாசல் மிதிச்சு போடாத. அருவாளை திருப்பாச்சேத்தி அருவாளை நினைச்சிருக்க தீட்டி வச்சிருக்கிறேன், மதுரை அருவாவை நினைச்சிருக்கிறேன், எடுத்து வச்சிருக்கிறேன், ஒரே போடுதா? ஆமாவா இல்லையா? கத்தர் அருவாலாம் வைக்கலங்க. கத்தர் அருவா கத்தி கித்திலாம் வச்சிருக்கல போட்டு தள்ளுறதுக்கு. அவர்கிட்ட ஒன்று இருக்குது, என்னன்னா மன்னிப்பு. ஆமே. அவர் நாமம் எல் நாஷா, அவர் நாமம் எல் நாஷாக், அவர் நாமம் யெகோவா எல் நாஷா. அவர் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமே. மன்னிப்பதினுடைய மொத்த ரூபமே யார்தான்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான். ஆமே. ஆகவே நீங்க மேற்கு நோக்கி நடந்து போய்கிட்டே வந்தீங்கன்னா மறுபடியும் எங்கிட்ட வந்துருவீங்க? இங்கிட்ட வந்துருவீங்க. நீங்க கிழக்கு நோக்கி நடந்து போய்கிட்டே இங்கிட்ட வந்துருவீங்க. எங்கிட்ட கண்டுபிடிக்கிறது? தூரத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆமே. அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்றார்? நம்மை மன்னிக்கிறார். தேடி பார்த்தாலும் பாவத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளவு தூரமாய் அந்த பாவத்தை நம்ம விட்டு என்ன செய்துட்டாரு? விலக்கிட்டார், நம்மளை மன்னிச்சிட்டார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், தேவனே இந்த அளவுக்கு நீர் என்னை மன்னித்திருக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுதான் வாயில வரணும். காலைல எந்திரிச்ச உடனேயே இதுதான் வாயில வரணும். ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த அளவுக்கு என்னை மன்னிச்சிருக்கிறீர். கல்வாரி சிலுவையிலே என்னுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்து அதற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டு இந்த அளவுக்கு என்னை மன்னித்திருக்கிறீரே கர்த்தாவே, உம்முடைய அன்புக்கு அளவே இல்லை. ஆமே. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் இவ்விதமாய் ஜெபித்து அவர் எழுதுகிறார். இவ்விதமாய் ஜெபிக்கும்படியா அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்பதை உணர்ந்து. ஆமென். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்பதை உணர்ந்து. அவருடைய அன்பு அவ்வளவு பெருசு. ஆமென்.
அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், அறிவு கெட்டாத இந்த மண்ட மூளைக்கு எட்டாத, இந்த குருவி மூளைக்கு எட்டாத, இந்த யூனிவர்சிட்டி அறிவு கெட்டாத, இந்த உலக அறிவு கெட்டாத, இந்த மாம்ச மூளைக்கு எட்டாத அந்த தெய்வீக அன்பை நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை சொல்லி ஜெபிக்கும்படியாய் அவர் அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள வாழ்க்கை பிரகாசமடைய ஆரம்பிக்கிறது, வாழ்க்கை செழிப்படைய ஆரம்பிக்கிறது. செழிப்பு எப்படி வருகிறது என்பதை பாருங்கள், ஐஸ்வர்யம் எப்படி வருகிறது என்பதை பாருங்கள், சுகம் எப்படி வருகிறது என்பதை பாருங்கள், நன்மைகள் எப்படி வருகிறது என்பதை பாருங்கள். நடுமுழங்கால் நின்று ஓ ஓன்னு கத்தி உருண்டு ஒருவே கூட்டுறதுனால வந்துடுவே அப்படி நினைச்சுக்கிறாங்க கிறிஸ்தவ மக்கள். கர்த்தரை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள, அப்படி அன்பை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் ஒவ்வொன்றா என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, வர ஆரம்பிக்கிறது. ஆமென். ஆகவே அவர் எவ்வளவு தூரம் மன்னிக்கிறார் என்றால், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, எல்லாம் சொல்லுங்க, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என்னை மன்னித்திருக்கிறார். கிழக்கையும் கண்டுபிடிக்க முடியல, மேற்கையும் கண்டுபிடிக்க முடியல, அவ்வளவு தூரம் தேவன் என்ன செய்திருக்கிறார், நம்மை மன்னித்திருக்கிறார். வாசிப்போம் ஏசாயா 38:17. இதோ சமாதானத்திற்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது, தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர், என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். ஆமென். என்னுடைய பாவத்தை எல்லாம் எங்கே எரிந்து விட்டீர்? உமது, என்னுடைய முதுகுக்கு பின்னால் அல்ல, உமது முதுகுக்கு பின்னால என்ன செய்து விட்டீர்? எரிந்து விட்டீர். எங்கே எரிந்து விட்டீர்? முதுகுக்கு பின்னால. முதுகுக்கு பின்னால. முதுகுக்கு பின்னால இருக்கிறத பார்க்க முடியாது, திரும்பி பார்த்தா அது பின்னால வந்துடுது, இங்கிட்டு திரும்பி பார்த்தா அதுக்கிட்டு பின்னால வந்துடுது, திரும்பி என்ன செய்ய முடியல, அந்த பொருளை பார்க்க முடியல. கர்த்தர் என்ன மாதிரி நம்முடைய பாவத்தை தூக்கி எரிஞ்சிருக்கிறார் பாருங்க. அவரே அதை பார்க்கக்கூடாத அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, முதுகுக்கு பின்னால தூக்கி போட்டாராம். முதுகுக்கு பின்னால அவரே திரும்பி இந்த ஆளுடைய பாவத்தை திரும்பி பார்க்கும்போது அது பின்னால வந்துடுது, அங்கிட்டு அது அங்கிட்டு வந்துடுது, அது அங்கிட்டு வந்துடுது, திரும்பி திரும்பி போயிடுது. புரிவதற்காக கர்த்தர் சில காரியங்களை இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மாம்சீக ரீதியாக இதை புரிந்து கொள்ள முடியாது, ஆவிக்குரிய விதத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் பாவத்தை நான் பூத கண்ணாடி போட்டு உன் தலையை நொறுக்குகிற தேவன் கிடையாது. இன்னைக்கு அநேக சபைகளிலே கர்த்தரை தவறாய் என்ன செய்யப்படுகிறது, பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தர் பூத கண்ணாடி வச்சிருக்கிறாரு, கிளீனாக பார்த்துருவாரு, கிளீனாக வச்சு போட்டு நினைச்சிருவாரு. அன்னைக்கு செஞ்சதில் காலையில் 5 மணிக்கு ஒரு தவறு, பாவம். திருப்பி சொல்கிறேன், அதனால பாவம் செய்து கர்த்தர் லைசன்ஸ் கொடுத்தாருன்னு அதிகாரம் கிடையாது, இது கிடையாது, அனுமதி கொடுத்துருக்காரு அதிகாரம் கிடையாது. கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய கடந்த கால பாவத்தெல்லாம் அப்படி பூத கண்ணாடி வச்சு அப்படி லென்ஸை வச்சு அப்படி பார்த்து பிடிச்சி தூக்கி உங்களை போட்டு தள்ளுற தேவன் கிடையவே கிடையாது. பாவத்தை என்ன செய்து விட்டார், அவருடைய முதுகுக்கு பின்னால் என்ன செஞ்சிட்டாரு, தூக்கி போட்டு விட்டார். எனவே கர்த்தர் நம்ம எவ்வளவு தூரம் மன்னித்திருக்கிறார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம் ஏசாயா 44:22 வசனம். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். நான் உன்னை, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். என்ன செய்து விட்டேன்? கார் மேகம், கருமையான மேகம். இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு இருந்துச்சு, நாளை காலையில் பார்த்தா அந்த கார் மேகம் இல்லை, அது எங்கே போச்சுன்னே தெரியல. கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? பாஸ்டர் எல்லாரும் வாங்க, விசுவாசி எல்லாரும் ஒன்றா கூப்பிடுங்க, எல்லாரும் 41 நாள் உபவாசம் போட்டு நேற்று சாயங்காலம் இருந்த கார் மேகத்தை கண்டுபிடிச்சிருவோம். கர்த்தர் வெளிப்படுத்துவார். பாஸ்டர் ஏப்பா எதுக்கு உபவாசம் போடணும், விவரமே இல்லை, விவஸ்தையே இல்லையா?
எதுக்காக ஜெபம் பண்ணணும், உபவாசம் இருக்கணும் விவஸ்தை இல்லையா? இங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பாவங்களை, உன்னுடைய பாவங்களை, உன்னுடைய அக்கிரமங்களை, உன்னுடைய மீறுதல்களை மேகத்தை போலவும் கார் மேகத்தை போலவும் நான் என்ன செய்து விட்டேன், அகற்றி விட்டேன். இது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா இல்லை. ஏன்னா காத்து நிறுத்திச்சு, எல்லாத்தையும் கிளச்சது எங்கிட்ட கொண்டு போயிடுச்சு. தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியல, பூத கண்ணாடி போட்டாலும் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. இது இந்த மேகம்தான் அப்படின்னு யாராலும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அது எங்கேயோ போயிருச்சு, கண்ணு கட்டாத தூரத்துக்கு என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் மீறுதல்களையும் உன் பாவங்களையும் மேகத்தை போல, கார் மேகத்தை போல நான் அகற்றி விட்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இன்னார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளுங்கள். அவர் நாமம் எல் நாஷா, அவர் நாமம் எல் நாஷா, அவர் நாமம் யெகோவா எல் நாஷா. அவர் மன்னிக்கிற தேவனாய் என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். வாசிப்போம் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவார். நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? இதெல்லாம் ரொம்ப அற்புதமான வசனங்கள், இதெல்லாம் அற்புதமான வசனங்கள். இதெல்லாம் ஆழமாக கவனிக்கணும். வெற்றி உள்ள கிறிஸ்தவ ஜீவியம் வாழணும்னா, வெற்றி உள்ள கிறிஸ்தவ ஜீவியம் வாழணும்னா இந்த வசனங்கள்லாம் ஆழமாய் கவனிக்க வேண்டும். வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய மீறுதல்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவார். எங்கே போட்டு விடுவார்? சமுத்திரத்தின் மேலே அல்ல, சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார். சில வருஷங்களுக்கு முன்பதாக சென்னைக்கு பக்கத்தில் ஒரு எண்ணெய் கப்பல் சேதமாயிருச்சு இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படியே எண்ணெய் எல்லாம் கொட்டி எண்ணெய் படலங்கள் அப்படி தண்ணி மேலே என்ன செஞ்சிருச்சு, மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் நிறையா பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால் எல்லாரும் அதுக்கு பிரயாசம் எடுத்து அந்த மேலே இருந்து எண்ணெய் படலத்தில் என்ன செஞ்சாங்க, அப்படியே அள்ளி அள்ளி வலிச்சு 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 எடுத்தாங்க. மேலாப்பில் மிதந்துக்கிட்டு இருக்குது எண்ணெய், அப்படியே பெட்ரோல் எல்லாம் அப்படி மிதந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப சேதங்களை அவர்கள் பார்த்தார்கள், சந்தித்தார்கள். நம்முடைய தேவன் பாவத்தை சமுத்திரத்துக்கு மேலே போட்டு விடல, சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டார். அப்பப்ப பார்த்துக்க, நீ செஞ்ச பாவத்தை, நீ செஞ்ச அக்கிரமத்தை அப்பப்ப செஞ்சுக்க, பார்த்துக்க, ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க அப்படின்னு மேலே போட்டு விடல, சமுத்திரத்தின் ஆழத்திலே. சமுத்திரம் என்றால் கடல் இல்லையா? கடலின் ஆழத்திலே அவர் போட்டு விட்டார். சரி, இது என்ன சமுத்திரம்? நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம பக்கத்தில் இந்த அரபிக்கடல் இருக்குல்ல, இந்த பக்கத்தில் வங்காள விரிகுடா, இந்த பக்கத்தில் இந்திய பெருங்கடல். இந்தியா ஒரு தீபகற்ப நாடு, தோத்திரம் இருக்கட்டும். 3 பக்கத்துலையும் கடல், ஒரு பக்கத்தில் நிலப்பரப்பு. அதனால அது தீபகற்ப நாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அரபிக்கடல், வங்காள விரிகுடா கடல், இந்திய பெருங்கடல். கர்த்தர் இந்த கடலுக்குள்ள போட்டாரு நினைச்சிட்டீங்களா? நீங்க இங்க சொல்லப்பட்டிருக்கலவா, கர்த்தர் உன்னுடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விட்டார் அப்படின்ற மாத்திரத்தில் கர்த்தர் இந்திய பெருங்கடல் ஆழத்துக்குள்ள போட்டாரோ, வங்காள விரிகுடா கடலுக்குள்ள போட்டு விட்டாரோ, அல்லது அரபிக் கடலுக்குள்ள போட்டு விட்டாரோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இது என்ன கடல் தெரியுமா? மறதி என்கிற கடல். என்ன கடல்? மறந்துடுறோம்ல, மறந்துட்டேன்னு சொல்றோம்ல, அந்த கடல். அந்த கடலுக்குள்ள என்ன செஞ்சிட்டாரா? எல்லா பாவத்தையும், நாம செஞ்ச எல்லா பாவம் அக்கிரம மீறுதல்கள் எல்லாவற்றையும் எங்க போட்டாரா? மறதி என்கிற கடலுக்குள்ள, மறதி என்கிற சமுத்திரத்துக்குள்ள போட்டாரா? எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் எந்த அளவுக்கு நம்மளை மன்னிச்சிருக்கிறார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து கவனியுங்கள். அதனால கர்த்தர் அந்த 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 பாவத்தெல்லாம் தூண்டில் போட்டு ஒன்று ஒன்றா பிடிச்சி தூக்கி பார்த்து
எப்பா தம்பி, நீ செஞ்ச பாவம் தானே, இங்க வா முத்து வாங்கிட்டு போ அப்படின்னு இப்படிலாம் நம்மளை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிற தேவன் அப்படி இடத்துக்கு வந்துடாதீங்க. கர்த்தர் எல்லா பாவத்தையும் எங்க போட்டாரு? மறதி என்கிற கடலுக்குள்ள என்ன செஞ்சுட்டாரு? போட்டுட்டாரு. அமையெல்லாம் கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் என்னுடைய பாவங்களை, என்னுடைய அக்கிரமங்களை, என்னுடைய மீறுதல்களை எல்லாவற்றையும் மறதி என்ற சமுத்திரத்திலே, மறதி என்கிற கடலுக்குள்ளே அவர் போட்டு விட்டார். ஆமென். எனவே நம்முடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்து விட்டார்? மன்னித்து மறந்து விட்டார். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, நாம் செய்த பாவங்களை எல்லாம் சுட்டி காமித்து நம்மை வேதனைப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன் கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? குத்தி காட்டுகிற தேவன் கிடையவே. விளங்கிருச்சா? என்ன செய்யற தேவன் கிடையாது, குத்தி காட்டுகிற தேவன் கிடையாது. குத்தி காட்டுறது நம்ம தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? குத்தி காமிச்சுக்கிட்டே கிடப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்தி காமிக்கிறது. அப்பயாவது உணர்வு வரட்டும், அறிவு வரட்டும். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் கிடையவே கிடையாது. சமுத்திரம் என்கிற மறதி என்கிற சமுத்திரத்தில் போட்டுட்டாருன்னா போட்டுட்டாரு தான், போட்டுட்டாருன்னா போட்டுட்டாரு தான், போட்டுட்டாருன்னா போட்டதுதான். கர்த்தர் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து 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 பிடிச்சி பிடிச்சி நம்மளை தண்டிக்கிற தேவன் கிடையவே கிடையாது. ஆமென். நாம் எத்தனை முறை பாவம் செய்தோம் என்பதை நாம என்ன செஞ்சிட்டோம்? மறந்துட்டோம். அப்படித்தானே? ஒன்றும் புரியலையா? சரி, இப்படி கேட்குறேன். நீங்கள் இது வரைக்கும் உங்கள் வயசை கணக்கு பண்ணிக்கங்க. எத்தனை முறை பாவம் செஞ்சுருப்பீங்க? ஒரு 10, 100, 1000, 10,000 கணக்கு பண்ண முடியுதா? மறந்துட்டேன் பாஸ்டர். அவரும் மறந்துட்டாரு. என்ன செஞ்சிட்டாரு? அவரும் என்ன செஞ்சிட்டாரு? எல்லா பாவத்தையும் மன்னிச்சு மறந்துட்டாரு. எல்லா கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தாவே எல்லா பாவத்தையும் மன்னிச்சு மறந்துட்டீரு, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மன்னிக்கிற தேவன், நீர் கிருபையின் தேவன், நீர் இரக்கத்தின் தேவன். ஆமென். எனவே நம்முடைய தேவன் எந்த அளவுக்கு நம்மை மன்னிக்கிற தேவன் என்பதை சத்திய வேதத்திலிருந்து நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளும் பொழுது அன்பு நமக்குள்ளே என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? பெருக ஆரம்பிக்கிறது. துதி பெருக ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திரம் பெருக ஆரம்பிக்கிறது. வாழ்க்கை பிரகாசமடைய ஆரம்பிக்கிறது. ஆமென். ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆமென். இவ்வளவு பெரிய ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கவலையற்றிருப்போமானால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆமென். ரட்சிப்புக்காக, இந்த மீட்புக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை கோடி வருஷங்கள் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இதுக்கு என்ன செய்ய முடியாது? சரிப்படுத்த முடியவே. அவ்வளவு இந்த ரட்சிப்பு என்பது. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே என்னை ரட்சித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை மீட்டெடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை சபையில நாட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஓ உமக்கு நன்றி என்று ஒவ்வொரு நாள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆமென். சரி, எல்நாசா நம்மை எதினாலே மன்னித்திருக்கிறார்? இதை பார்த்து நீங்க முடிப்போம். மிச்சத்தை அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். யெகோவா எல்நாசா அவர் நம்மை எதினாலே மன்னித்திருக்கிறார்? எதினாலே மன்னித்திருக்கிறார் தெரியுமா? வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இங்கே நான் பார்க்கிறோம், இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அப்ப கர்த்தர் நம்மை எதினாலே மன்னித்திருக்கிறார்? அவருடைய இரத்தத்தினாலே மன்னித்திருக்கிறார். மன்னிப்பு சும்மா வந்துடாதுங்க. மன்னிப்பு சும்மா வந்துடாது. மனுஷன் பாவம் செஞ்சிட்டான், பாவத்தின் நிமித்தமாய் மனுஷனை தண்டிச்சே ஆகணும். ஏனென்று சொன்னால் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, நீதி உள்ள தேவன். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். பாவத்தை அவர் தண்டித்தே ஆக வேண்டும். பாவம் செய்த மனிதனை தண்டித்தே ஆக வேண்டும். தண்டித்து அவன் செத்து போயிடுவானே, அழிஞ்சு போயிடுவானே. இப்ப கர்த்தர் பாருங்க என்ன செய்தார்? தேவாதி தேவன்,
மனுஷனாய் வந்தார், கல்வாரி சிலுவைக்கு போனார், மனுஷனுடைய எல்லா பாவத்தை ஏற்றுக்கொண்டார், தண்டிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தினாலே நமக்கு இன்றைக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. அதனாலதான் சொல்றேன், ரட்சிப்பு அது லேசான ஒரு விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ரட்சிப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த மீட்புக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு என்ன செய்திருக்கிறது? உண்டாகி இருக்கிறது. எனவே எல்நாசா நம்ம எதினாலே மன்னித்திருக்கிறார் என்றால் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய இரத்தத்துக்காக நன்றி செலுத்த வேண்டும். அவர் சிலுவையில் இரத்தத்தை சிந்தல, நமக்கு மீட்பு கிடையாது, மன்னிப்பு கிடையாது, விடுதலை கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. அவர் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி நம்மை மன்னித்து நம்மை என்ன செய்திருக்கிறார்? மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே எப்போதும் தேவனை குறித்த ஒரு சரியான படம், ஒரு சரியான அறிவு அது நமக்கு வர வேண்டும். கர்த்தர்னா ஒரு கசப்பான எண்ணம், அவர் மேல ஒரு முறுமுறுப்பு, ஒரு கசப்பு, இப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா நான் வாழ்வடைய முடியாது, வெற்றி பெற முடியாது. இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளும் பொழுது கர்த்தாவே உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிதாண்டவரே, இது எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, என்னுடைய பாவத்தெல்லாம் நீர் எழுதி வச்சு என்னை அடிக்கினாலும் என்ன செய்யலாம்? நீங்கள் அடிக்கலாம். ஏன்னா நீர் நீதியுள்ள நியாயாதிபதி, நீர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன், நீர் பாவி தண்டிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் எனக்காக உம்முடைய சொந்த குமாரனை சிலுவையிலே தொங்க வைத்து, அவரை அடித்து, அவரை நொறுக்கி, அவரை சிலுவையில் ரத்தத்தை சிந்த வைத்து, அந்த ரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு என்னை மன்னித்திருக்கிறீர், மீட்டெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய அன்புக்கு நான் அடிபணிகிறேன், உம்முடைய அன்புக்கு என்னை தாழ்த்துகிறேன். இப்படி வரும் பொழுது வாயில் ஆட்டோமேட்டிக்கா துதி வர ஆரம்பிக்கிறது, கண்களிலே கண்ணீர் வர ஆரம்பிக்கிறது. தேவ அன்பை நினைத்து நாம் அழுக வேண்டுமே தவிர பிரச்சனை நினைச்சு என்ன செய்யக்கூடாது? கண்ணீர் சிந்த கூடாது. அன்பு கண்ணீர் இப்படி தான் வரணும், தேவ அன்பை நினைக்கும் பொழுது. ஆமென். ஆகவே நம்முடைய தேவன் யார்? அவர் மன்னிக்க தயை பெருத்த தேவனாய் இருக்கிறார். அவர் மன்னிக்கிறதிலே அவர் டாப்பானவராய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவரை அறிந்து கொள்ளும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? பலிக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். இதை குறித்து இன்னும் தொடர்ந்து இன்னும் அநேக காரியங்களை அடுத்த வாரத்திலே வேதத்தின் பல பகுதிகளிலே நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. ரட்சிப்புக்காக நன்றி, மீட்புக்காக நன்றிப்பா. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவினுள்ள மீட்பை கொண்டு ரட்சிக்கப்பட்டியில் எழுதப்பட்டிருக்கிறதே, அவருடைய ரத்தத்தினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறதே. தகப்பனே, இலவசமாய் கொடுத்திருக்கிறீர். என்னுடைய பாவத்தை எல்லாம் மறதி என்கிற சமுத்திரத்துக்குள்ளே போட்டு விட்டீர். உடைய முதுகுக்கு பின்னாலே போட்டு விட்டீர் ஆண்டவரே. மேற்குக்கும் கிழக்குக்கு எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் விலக்கி விட்டீர்ப்பா. கார்மேகத்தை போல அகற்றி விட்டீர் ஆண்டவரே. தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி செஞ்சிட்டீங்கப்பா. எங்களை மன்னிச்சிருக்கிறீங்க. இந்த மன்னிப்புக்காக நன்றி, இந்த மன்னிப்புக்காக நன்றி ஆண்டவரே. உடைய அன்புக்காக நன்றி ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஓ உண்மையில அன்பு எங்களுக்கு பெருகட்டும் கர்த்தாவே. சத்தியவேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே, அவருடைய அன்பிலே வேர் ஊன்றி நிலை பெற்றவர்களாகி என்று. உடைய அன்பிலே இன்னும் ஆழமாய் நாங்கள் வேர் ஊன்ற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே, கசப்புகள், மாம்ச வைராக்கியங்கள் எல்லாம் அகன்று போகட்டும், எல்லா மனத்தாங்கல்கள் அகன்று போட்டும் ஆண்டவரே. உண்மையிலே அப்போ எழும்பக்கூடிய அந்த மனத்தாங்கல்கள், கசப்புகள் எல்லாம் நீங்கட்டும்பா. உடைய அன்பை கர்த்தாவை இன்னும் அறிந்து கொள்ள உதவி செய்யும். உடைய அன்பை கர்த்தா இன்னும் ஆழமாய் வேறுன்ற உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி தேவனே. பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த மாலை வேலைக்காக நன்றிப்பா. எல்நாசாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் எங்களை மன்னித்தபடியால் ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை குறித்து இன்னும் கர்த்தாவே வெளிப்பாடை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஓ உம்முடைய அன்பு எல்லா ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொண்டு வருகிறதே.
தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தகப்பனே உம்முடைய அன்பு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறபடியால் ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே பிள்ளைகள் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழ்வார்களாக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. உடைய திட்டங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். சமாதானமும் சுகமும் பிள்ளைகளை நிரப்பட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் எப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.